அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் படந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ லைவில் வரவங்க ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணி தந்துடுறேன். ஸோ லைவில் வரவங்க ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், இந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 3 லெசன்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே நம்ம லைவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் என்னது? இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் நம்பர் 52 to 78. ஆர்டிகல் நம்பர் 52 to 78. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி 5ல் கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி பகுதி 5ல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பகுதி 5 ஆர்டிகல் நம்பர் 52 to 78. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ 1946. ஓகேங்களா? 1946 தான் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கி இருப்பாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை மூலமா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மத்திய அரசினுடைய நிர்வாக அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். மத்திய அரசினுடைய நிர்வாக அமைப்பினுடைய ஆர்டர் எந்த ஆர்டர்ல இருக்கும் அது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த லைவ் போகும், ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மத்திய அரசினுடைய நிர்வாக அமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் வருவார், அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வருவார், அடுத்து பிரதமர் வருவார், அடுத்து அமைச்சரவை குழு. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி மத்திய அரசினுடைய நிர்வாக உறவு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, எதுலேருந்து எது வரைக்கும் அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். மத்திய அரசினுடைய நிர்வாக உறவு ஆர்டிகல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்? ஆர்டிகல் நம்பர் 256 to 263. 256 to 263. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்திய நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் 389 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389. ஓகேங்களா? அதுல மாகாண பிரதிநிதிகள் அப்படிங்கிறது 292 பேர். ஓகேங்களா? மாகாண பிரதிநிதிகள் 292. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர்கள் ஓகேங்களா 3 பேர், அப்புறம் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்க, இந்த கவுண்ட் நாங்கள் போடுறோம் பாருங்க. தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், 3 மாகாண முதன்மை ஆணையர்கள். இவங்களாம் தான் என்ன பண்ணாங்க? உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு? இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம்
டிசம்பர் 9 1946. டிசம்பர் 9 1946 தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடந்துச்சு. இதோடைய தலைவரா யார் இருந்தாங்க தெரியுமா? இதோடைய தலைவரா யார் இருந்தாங்க? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தார். ஓகேங்களா? ஆக்சுவலா அவர் வந்து பார்த்தோன்னா அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முப்படைகளினுடைய தளபதி அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க? முப்படைகளினுடைய தளபதி. கொஸ்டின் நம்பர் போடவா? அது வேற டைப் பண்ணுமே பார்த்தேன். சரி, ஓகே. முப்படைகளினுடைய தளபதி அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க? குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய முதல் குடிமகன், முப்படைகளுடைய தளபதி எல்லாம் யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள் எதுலேருந்து எது வரைக்கும்? சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள் எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும்? ஸோ ஆர்டிகல் நம்பர் 245 டு 255. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த பகுதியில் இருக்கும் சட்டமன்ற உறவுகள்? எந்த பகுதி? பகுதி 11. பகுதி 11. ஓகேங்களா? ஸோ அந்த தகவலும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி கூறும் ஆர்டிகல். இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி கூறும் ஆர்டிகல். மாநிலத்துக்கானது. ஸோ ஆர்டிகல் நம்பர் 152 டு 237. 152 டு 237. இது வந்து பார்த்தோன்னா பகுதி 6ல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பகுதி 6ல் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் வேணாம்ப்பா, ஏன்னா கொஸ்டின் நம்பர் நான் போட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு இங்கே டைம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மத்திய அரசினுடைய நிர்வாக அமைப்பு வகைப்படுத்தணும்ல, அதே மாதிரி மாநில அரசுக்கான நிர்வாக அமைப்பு வந்து வகைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவார், ரெண்டாவது யாரு, மூணாவது யாருன்னு போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இப்போ குடியரசுத் தலைவர் இருந்தாரா சென்ட்ரல் லெவலில், இங்கே வந்து ஆளுநர் இருப்பார், அப்புறம் முதலமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சரவை. ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் எந்த ஆர்டிகல்? மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் எந்த ஆர்டிகல்? ஸோ ஆர்டிகல் நம்பர் 154. ஆர்டிகல் நம்பர் 154. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் நம்பர் 154 உட்பிரிவு 1 என்ன சொல்லியிருப்பாங்க? இங்கே பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 154 உட்பிரிவு 1 படி மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அதிகாரம் அவரால் நேரடியாகவோ அல்லது அவர் கீழ் உள்ள அலுவலர்களாலோ அரசியலமைப்பின்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க, மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இதில் எது சரி தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 கூற்று கொடுத்துருக்கேன். இதில் எது சரி எது கரெக்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் பெயரில் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். அடுத்து தனது சொந்த மாநிலத்திலேயே ஆளுநராக நியமிக்கப்படலாம். அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றமோ அல்லது நீதிமன்றமோ ஆளுநருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். இதில் எது தவறு எது சரி? ஒரே ஒரு தவறு இருக்கு. எதுன்னு சொல்ல பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு தவறு இருக்கு.
ரெண்டாவது தப்பு. ஓகேங்களா, செகண்ட் ஒன்று தப்பு. ஏன்னா ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக என்ன பண்ணலாம், நியமிக்கப்படலாம். ஆனால் வேறு மாநிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. ஸோ நியமிக்கப்பட மாட்டாங்க. சொந்த மாநிலத்தில் ஆளுநராக என்ன பண்ண மாட்டாங்க, நியமிக்கப்பட மாட்டார். ஆனால் குடியரசுத் தலைவரால் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மாற்றி விடுவாங்க. ஆனால் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக நடந்துரும் அப்படிங்கிறதுனால. அவங்களுக்கு சாதகமாக நடந்துரும் அப்படிங்கிறதுனால. ஓகே, அடுத்தது. ஓகே, இதே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதையும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதான் கேள்வி. ஒருவரை மாநில ஆளுநராக நியமனம் செய்ய பின்பற்றப்படும் மரபுகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எது சரி தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பார்க்காதீங்க, எது சரி தவறுன்னு சொல்லுங்க போதும். ஆப்ஷன் நீங்க நோட் பண்ண அவசியம் இல்லை, எனக்கு இடம் பத்தாது. ஏன்னா நம்ம பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதான் கேள்வி. ஒருவரை ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் நியமிக்க செய்ய பயன்படும் மரபுகளில் கீழ்கண்டது சரியானது எது? இப்போ பாருங்க, ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட்டுள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த ஆளுநர் சம்பந்தமான கேள்வி தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க. நீங்க எது சரி தவறுன்னு சொன்னீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே நிமிஷம். ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவர். ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவராக யார் இருந்தாங்க? ஹச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்க, துணைத் தலைவர்களாக இருந்தாங்க. ஹச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டங்கள், இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஸோ மொத்தம் 11 அமர்வுகள் நடந்துச்சு. மொத்தம் 11 அமர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 164 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. 11 அமர்வு, 166 நாட்கள். மொத்தம் எவ்வளவு திருத்தங்கள்? 2473 திருத்தங்கள் நடந்துச்சு. 2473 திருத்தங்கள், 11 அமர்வுகள், 166 நாட்கள் நடந்துச்சு. ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர்? எக்ஸ்ட்ரா தகவலை காதல கேட்டுக்குங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள், முகவுரைகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் கொண்டிருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 அட்டவணைகள், 22 முகவுரை. சரி, 8 அட்டவணைகள், 22 பாகங்கள், பார்ட். ஓகேங்களா? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள். இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அட்டவணைகள்,
25 பகுதிகள். சட்டப்பிரிவுகள்ங்கிறது நம்ம முன்ன பின்ன இருக்கும். சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது? இருபத்தி 22 பகுதிகள், முகவுரை கிடையாது, பகுதி. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது? இத்தாலிய பாணி. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. இதுல வந்து பார்த்தோன்னா யார் எழுதியிருப்பா? பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. யாரு? பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதினது. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஸோ நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம என்ன பண்றோம்? குடியரசு தினமாக கொண்டாடுறோம். 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவரை பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எது சரி எது தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எது சரி எது தவறு? ரெண்டு ஸ்டேட்மெண்ட். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் மற்றும் பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர் யாரு? குடியரசுத் தலைவர். அதே மாதிரி நீதித்துறை அமைக்கும் பொறுப்பை பெற்றவர். இதுல எது சரி தவறு? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆர்டிகல்? இங்க பாருங்க, ஆர்டிகல் 53 சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஓகேங்களா? அதே மாதிரி பெயரளவில் தான் தலைவர். அங்க ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா ஆளுநர் தான் பெயரளவில் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி உறவுகளை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல். நிதி உறவுகளை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 268 டு 294. ஓகேங்களா? 268 டு 294. ஓகே, எந்த பிரிவின் கீழே அடங்கியுள்ளது? அதாவது பகுதி 12. அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்டிகல் நம்பர் 268 டு 294 பகுதி 12. எது? நிதி உறவுகள். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசினுடைய நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநிலம்னாலே யார் வருவா? ஆளுநர் தான். ஓகேங்களா? யாரு? ஆப்ஷன் சி, ஆளுநர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட். எதை பத்தினா சர்க்காரியா குழு பத்தி. சர்க்காரியா குழு கூறிய ஆளுநர் நியமனம் பற்றிய ஆலோசனைகளில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. நல்லா கேளுங்க, தவறானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து ஆளுநர் நியமனம் நடைபெறும். முதலமைச்சருடைய ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலிலிருந்து ஆளுநருடைய நியமனம் நடைபெறும். முதலமைச்சரால் நடத்தப்படும் கலந்துரையாடல்கள் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும். இது வந்து நியூ எடிஷன்ல இருக்க வாய்ப்பு இல்லை, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது 3மே கரெக்ட் தான். இது ஒரு டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி.
மூணுமே கரெக்ட் தான். மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலிருந்து ஆளுநர் நியமனம் நடைபெறும். எதுவுமே தவறு கிடையாது, மூணுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? மூணுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சரத்து. ஆர்டிகல் நம்பர் 157 டு 158. 157 டு 158. ஆளுநர் பதவிக்கு வந்து பார்த்தோன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 3 ரூல் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 ரூலுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இங்க பாருங்க, தகுதிகள் நோட் பண்ணி வச்சுங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும். அதே மாதிரி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. அதாவது எம்எல்ஏ எம்பியா இருக்கக்கூடாது. லாபம் தரும் எந்த ஒரு தொழிலும் ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகள். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 157 டு 158. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கீழ்கண்டவற்றுள் தவறானது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், எது தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர் ஆவர். அதேமாதிரி குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் எது தவறு? ஸோ 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது எது? ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி தான் என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தோன்னா இந்த வாக்காளர் குழுமம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம்ப்பா. கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த வாக்காளர் குழுமம் இருக்கா, ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க பாருங்க, வாக்காளர் குழுமம். இதுல யார் யார் இருப்பாங்க? மாநிலங்களவை மற்றும் மக்களவையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூனியன் பிரதேசத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வாக்காளர் குழுமம்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த வாக்காளர் குழுமம் கூட கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி, ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத், ரிட்ரீட் கட்டிடம் சிம்லா, அமர்ஜவன் ஜோதி புதுடெல்லி. இந்த ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய இல்லம். அதே மாதிரி ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரிட்ரீட் கட்டிடம் சிம்லாவில் இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்துடன் கூடிய இல்லம். ஓகேவா? இது வராது, இதுதான் தவறு. இது ரெண்டுமே குடியரசுத் தலைவருடைய இல்லம் பிளஸ் வந்து பார்த்தோன்னா அலுவலக இல்லம். அது எங்க இருக்குங்கிறதோட நோட் பண்ணி வச்சுக்கணும். அது எங்க இருக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சர் மற்றும் அமைச்சருடைய உறுப்பினர்கள் நியமிப்பவர் யார்? முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையினுடைய உறுப்பினர்களை நியமிப்பவர் ஆளுநர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? முதலமைச்சர் மற்றும் அமைச்சருடைய உறுப்பினர்கள் ஆளுநர் நியமிப்பார்.
ஆனா முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல தான் நியமிப்பார். ஓகேங்களா, முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல தான் நியமிப்பார். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். பரிந்துரை பண்ணது முதலமைச்சர், ஆனா நியமிக்கப்பட்டது யாரு, நியமனம் பண்ணது யாரு, ஆளுநர் தான். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, எந்த பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம்? சபாநாயகர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி சபாநாயகர். சபாநாயகருடைய பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் சபாநாயகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 3 கொடுத்துருக்காங்க, அதுல எது சிறப்பு கூறுகள்? உலகில் உள்ள எழுதப்பட்ட மற்றும் அனைத்து அரசியலமைப்புகளை விட நீளமானது, பல்வேறு நாட்டு அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது, சுதந்திரமான நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற முறை, கூட்டாட்சி முறை அரசாங்கம், இது எல்லாமே இருக்கு. அப்ப என்ன ஆப்ஷன்? எல்லாமே கரெக்ட். மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே கரெக்ட். இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதுல என்ன வேணா மாத்தி கொடுத்து கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசைப்படுத்துக. இந்த முகவுரையில வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்துக கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். இதுல எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேங்களா, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆர்டர் வந்து நிறைய டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோல். இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் எது? முகவுரை. இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் என்னது? முகவுரை. அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் முகவுரை அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? எர்னஸ்ட் பர்கர். யாரு? எர்னஸ்ட் பர்கர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 22, 1947. ஜனவரி 22, 1947. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதோட அடிப்படையில் என்ன பண்ணாங்க? முகவரைங்கிறதே அமைச்சாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முகவரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள் என்ன? இந்திய அரசியலமைப்பு முகவரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள். ஆப்ஷன் பி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அதே மாதிரி இந்த முகவரை அப்படிங்கிறது இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டார்ட் ஆகும்? இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது? நாற்பத்தி 42வது சட்ட திருத்தம் 1976. 42வது சட்ட திருத்தம் 1976. அதே மாதிரி முகவுரை வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக மாறின?
1789. 1789. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினருடைய நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர். குடியரசுத் தலைவர். யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் ஆர்டிகல் அது. எத்தனாவது ஆர்டிகல் அது சொல்லுது? ஆர்டிகல் நம்பர் 77. ஆர்டிகல் நம்பர் 77. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? எந்த அவை? ராஜ்யசபா, மாநிலங்களவையில தான் என்ன பண்றாரு? 12 பேர்த்த வந்து பார்த்தோன்னா நியமிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதிகமான கவுண்ட் வந்தாலே அது வந்து என்னது? மாநிலங்களவை தான். ஓகேங்களா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் மக்களவை அப்படிங்கும்போது நமக்கு 2 பேர், ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த 2 பேர்த்த வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் டைரக்டாக நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர் தான். யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் எது சரி தவறுன்னு சொல்லி பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஓகே. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஓகே, கரெக்ட் தான். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் நேரடியாக அறிமுகம் செய்யலாம். பண்ண முடியுமா? ஸோ நிதி மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக அறிமுகம் செய்ய முடியுமா? முடியாது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக அறிமுகம் செய்ய முடியாது. அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் தவறு. ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? எந்த அவையில? மக்களவையில. ஓகேங்களா? எங்க? மக்களவை. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம், இந்த பட்ஜெட் சொல்றாங்களா, எங்க? லோக்சபால தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசு வழக்கறிஞருடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? மாநில அரசு வழக்கறிஞருடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யாரு? ஆளுநர் தான். ஓகேங்களா? யாரு? ஆளுநர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா மாநில அரசு வழக்கறிஞரை அப்பாயின்மெண்ட்டும் பண்ணுவார். அதே மாதிரி அவருடைய ஊதியத்தை நிர்ணயம் பண்ணுறது இவர் தான். ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் இவர் வந்து அரசு வழக்கறிஞராக அவருடைய பதவியை வந்து என்ன பண்ணுவார்? தொடர்ந்து பண்ணுவார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன? நகர அரசில் வசிப்பவர். நகர அரசில் வசிப்பவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு.
ஸோ சட்டப்பிரிவு 5 to 11, 5 to 11. அதே மாதிரி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? எத்தனாவது பகுதி? பகுதி 2. அதை நோட் பண்ணி வச்சுங்க. பகுதி 2 சட்டப்பிரிவு 5 to 11. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ? குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955, 1955. ஓகே, இந்த குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குடிமகன் எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறவும் இழக்கவும் செய்ய முடியும்? ஸோ 5 வழிகளில் பெற முடியும், 3 வழிகளில் இழக்க முடியும். 5 வழிகளில் பெற முடியும், 3 வழிகளில் இழக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 5 வழிகளில் பெறுவதற்கானது எந்தெந்த மெத்தடுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? என்னென்ன மெத்தடு இது பாருங்க. வம்சாவளி, பிறப்பு, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு. இந்த 5 முறையில் வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து குடியுரிமை பெறலாம். ஓகேங்களா? பட் இழப்பதற்கு ஒரு 3 முறை இருக்கும். 3 காரணங்கள், இழப்பதற்கான காரணங்கள் பாருங்க. 1 வம்சாவளி, சரி, இழப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா துரத்தல், அதாவது அவங்களே இது பண்றது, அதுக்கப்புறம் இழத்தல், ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகுறது, அதுக்கப்புறம் முடிவுரை செய்தல். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பெறுவதற்கானதும் இழப்பதற்கானதும் அதுவும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை சம்மந்தமாக கேள்வி கேட்பாங்கப்பா. ஏன்னா டைரக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாமே கேள்விகள் கம்பல்சரி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவினுடைய மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது அடிப்படை உரிமை தான் மகாசாசனம் சொல்லுவாங்க. அது எத்தனாவது பிரிவில் இருக்கு? பகுதி 3ல இருக்கு. பகுதி 3 இந்தியாவினுடைய மகாசாசனம். ஓகேங்களா? ஆர்டிகல் நம்பர் 12 to 35 இருக்கும். ஆர்டிகல் நம்பர் 12 to 35 அடிப்படை உரிமை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளினுடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொத்துரிமை நீக்கி மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள், 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் 7 இருந்துச்சு சொத்துரிமையோட சேர்த்து. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் யார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட உரிமைகளே பட்டயமே மகாசாசனம். இது வந்து உங்களுக்கு நியூ புக்கில், சார் நியூ எடிஷனில் தான் இருக்காது, ஓல்டு எடிஷனில் தான் இருக்கும். முதலாம் ஜான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ முதலாம் ஜான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு மேலே எப்படி நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும்? என்ன நீங்கள் இதுக்கு மேலே எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்கிறது? சொத்துரிமை தற்போது எந்த பகுதி சேர்க்கப்பட்டுள்ளது? இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக சொல்ல இதை கடனுக்கு சொல்ல வேண்டியதான். ஸோ பகுதி 12 300A, பகுதி 12 300A வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமானது எங்கே நீக்கி எங்கே இது பண்ணியிருக்காங்கிறது கேள்வி கேட்பாங்க. இங்கே பாருங்க, 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு பகுதி 12 300A, பகுதி 12 300Aல வந்து பார்த்தோன்னா சாதாரண ஒரு சட்ட உரிமையை தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தகவலும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை மற்றும் ஆணை. நீதி பேராணை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி நீதி பேராணை.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா. இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறக்கூடிய ஆர்டிகல் எது? ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா யாரு? அம்பேத்கர் தான். ஆர்டிகல் நம்பர் 32 சொன்னது யாரு? அம்பேத்கர். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். சொன்னது யாரு? அம்பேத்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 2002ல். எப்போ? 2002ல். இந்த மாநில அரசுகளை வந்து பார்த்தோன்னா முன்பருவ மழலையர் கல்வியை வந்து 6 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்குறதுக்கு இந்த திருத்தம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க? அரசு நெறிமுறை கோட்பாடுகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள். அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள். இருபது 21 இந்த ரெண்டு இதுமே வந்து பார்த்தோன்னா எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியாது? இந்த உரிமைகளை வந்து தடை செய்ய முடியாது. ஆர்டிகல் நம்பர் 20, 21. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 45 நீ திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆர்டிகல் நம்பர் 21A. ஓகேங்களா, 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் நம்பர் 21A. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படும் ஆர்டிகல். ஒரே ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆயிடும். அவசர நிலை 352 தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்த சட்டப்பிரிவு 19 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஆர்டிகல் 19ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா, சரி. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து நாடு. ஓகேவா, எந்த நாடு? அயர்லாந்து நாடு. ஓகேங்களா, அயர்லாந்து நாடு. ஓகே, நான் நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் நான்? இது என்னன்னு போடுறேன். இது என்ன நீதி பேராணை நீங்க சொல்ல போறீங்க. ஓகேங்களா, ஒன்னு என்ன நீதி பேராணைன்னு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுதல். இது என்ன நீதி பேராணை? அந்த பேர் போடுங்க, டைப் பண்ணி போடுங்க. அடுத்து, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ளுதல். இது எந்த பிரிவு? அடுத்து, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. இந்த மூணுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கடைசி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் கேட்குது இல்ல? ஸோ தகுதியுறுத்தும் நீதி பேராணை, ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு கொண்ட குழு. தேங்க்யூ. கேக்குதுங்களா? ஓகே. அடிப்படை கடமைகள் அப்படின்னாலே ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள்னாலே ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது எந்த நாட்டில இருந்து வந்து பார்த்தோன்னா பெறப்பட்டது அடிப்படை கடமைகள்? ஸோ முன்னாள் சோவியத் யூனியன். ஓகேவா? ரஷ்யன்னு சொல்லுவாங்க, முன்னாள் சோவியத் யூனியன். ஓகேங்களா? சரி, ஓகே. 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? ஏன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தின் படி தான் குடிமக்களுடைய பொறுப்புகள் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, ஒரு சில இது ஆட் பண்ணாங்க. அதுதான் குடிமக்களின் கடமைகள் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 1976. 1976. ஓகே, அடுத்தது 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்புடைய எந்த பகுதியை சார்ந்தது? ஸோ பகுதி 4A, அதாவது அடிப்படை கடமைகள். அது வந்து என்னாச்சு, அடிப்படை கடமைகள்ன்ட்டு ஒரு பகுதியை வந்து ஆட் பண்ணாங்க, 4A. ஓகே, குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் ஆர்டிக்கல் எது? ஒரே ஒரு ஆர்டிக்கல். 51A. 51A. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் நிதிக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? முதல் நிதிக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1951. 1951 நவம்பர் 22ஆம் தேதி தான் வந்து முத என்ன பண்ணாங்க, நிதிக்குழு அமைச்சாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவார் நிதிக்குழு வந்து யார் அமைப்பாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் குடியரசுத் தலைவர் வந்து அமைப்பாங்க. ஓகேங்களா? யாரு? குடியரசுத் தலைவர் அமைப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள ஆர்டிகல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதே மாதிரி தன்னுடைய எந்த ஒரு அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து யாருக்கும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும் கிடையாது. ஓகேங்களா? ஆர்டிகல் நம்பர் 72. ஆர்டிகல் நம்பர் 72. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? ஆர்டிகல் நம்பர் 53 உட்பிரிவு 2. 53 உட்பிரிவு 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது நீங்களே பொறுத்துக்கு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு என்ன வரும்? எதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 350. 356, 352, சரி 352, 356, 360. ஓகேங்களா? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? பஞ்சாப், கேரளா ரெண்டுமே.
ஆ மற்றும் ஆ ரெண்டுலையுமே, பஞ்சாப், கேரளா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவினுடைய தலைவர் மற்றும் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர்? ஆளுநர். ஓகேங்களா, யாரு? ஆளுநர். ஓகே, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதுல எது சரி தவறுங்கிறது சொல்லுங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி தவறு சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாவார், ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. அடுத்து, பொது தேர்தல் முடிந்து முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் நியமனத்திற்கு பிறகு நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துகிறார். அடுத்தது, ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர். எல்லாமே கரெக்ட் தான், இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா, ஆல் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் எத்தனை இடங்களுக்கு ஆளுநர் நியமனம் செய்கிறார்? ஆறில் ஒரு பங்கு. ஆறில் ஒரு பங்கு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆறு வயது முதல் 14 வயது வரையிலே குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பு, இது எத்தனாவது அடிப்படை கடமை? பதினோராவது அடிப்படை கடமை. 11வது அடிப்படை கடமை. ஓகே, மத்திய அரசு மாநில அரசுடைய உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்த குழுவினுடைய பெயர்? PV ராஜமன்னார் குழு. PV ராஜமன்னார் குழு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட், அது எது சரி தவறுங்கிறது சொல்லுங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானது. இந்திய அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அடுத்து, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியில் உள்ள துறைகளில் முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. எஸ், ரெண்டுமே கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஓகே, அடுத்து, எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு அது பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு வசூலிக்கப்பட்ட வரிகள் பிரித்துக் கொள்ளப்படுகின்றன? ஆர்டிகல் நம்பர் 280 என்னது? நிதிக்குழு தான், பினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம்? ஆர்டிகல் நம்பர் 42. ஓகேங்களா. நாற்பத்தி 2வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க? மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அது என்னென்ன துறைகள் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அதையும் கேள்வியாக கேட்பாங்க. ஓகேங்களா.
அது என்னென்ன துறைகள்? இங்க பாருங்க, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம். இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் ஆர்டிக்கல். ஆர்டிகல் நம்பர் 268 டு 293. 268 டு 293. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் அலுவலக மொழிகள் சட்டம் 1963ல, திருத்தச் சட்டம் வந்து 1967ல. ஓகேங்களா? ஓகே, இது ஓல்டு எடிஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள். சட்டப்பிரிவு 343 டு 351. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட பகுதி இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பகுதி 17 அலுவலக மொழிகள் பற்றி 343 டு 351 பகுதி 17. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இந்த மொழியை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை, எத்தனாவது அட்டவணையில் மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க? அட்டவணை ஸோ 8வது அட்டவணை. ஓகேங்களா? எதுனா 8வது அட்டவணை. ஓகே, இப்போ நான் வந்து செம்மொழி தகுதிகள் மாநாடு வந்து பேர் தான் போடுவேன், லாங்குவேஜ் பேர், நீங்கள் என்ன வருஷங்கிறது போடணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ். செம்மொழி தகுதிகள் பெற்ற மொழிகள். தமிழ், தமிழுக்கு என்ன? அடுத்து சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அடுத்து தெலுங்கு கன்னடம். தெலுங்கு கன்னடம். தெலுங்கு கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா 2008. ஓகே, அடுத்து மலையாளம். லாஸ்ட் ஒன் மலையாளம். இந்த செம்மொழி தகுதிகள் வகைப்பாடு அப்படிங்கிறது 2004 தான் தீர்மானிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 6 மொழிகளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த செம்மொழி தகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 மொழிகளுக்கு செம்மொழி தகுதி கொடுத்துருப்பாங்க. மலையாளத்துக்கு வந்து பார்த்தோன்னா 2013. ஓகேங்களா? ஸோ 2004, 2005, 2008, 2013, 2014. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர். அதாவது ஆர்டிகல் நம்பர் 352 படி தேசிய அவசர நிலை யார் அறிவிப்பா? குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். யாரு? குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்த போர் சம்பந்தப்பட்டது வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து எந்த அவசர நிலைன்னு சொல்லுவாங்க? தேசிய அவசர நிலையிலே இந்த போர் வெளிநாட்டினர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வெளிப்புற அவசர நிலை. தேசிய அவசர நிலை வெளிப்புற அவசர நிலை. அதே ஆயுதமேந்திய கிளர்ச்சின்னு வந்துச்சுன்னா அது உள்நாட்டு அவசர நிலை. உள்நாட்டு அவசர நிலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை எந்த ஆர்டிக்கல்? நிதி சார்ந்த அவசர நிலை எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் நம்பர் 360. ஆர்டிக்கல் நம்பர் 360. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் மாநிலத்தில் நேரடி ஆட்சி செய்பவர் யார்? ஆளுநர் தான். ஓகேங்களா, யாரு? ஆளுநர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநருடைய ஊதியம் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஊதியம் படிகள் இது சம்பந்தப்பட்டது வந்து பார்த்தோன்னா மாநிலங்கள் என்ன பண்ணிப்பாங்க? பகிர்ந்துப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நம்பர் 158 உட்பிரிவு 3A. ஓகேங்களா? ஓகே, சென்னையில் உயர்நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டது? எந்த ஆண்டில் உயர்நீதிமன்றங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது? ஆயிரத்தி 1862 தான் சென்னையிலும் சரி கல்கத்தா மும்பை இந்த 3 இடத்துலையுமே என்ன பண்ணாங்க? உயர்நீதிமன்றம் வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யாரு கையொப்பமிட வேண்டும்? ஆளுநர் தான் வந்து என்ன பண்ணும்? சைன் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். சட்டப்பிரிவு 213. சட்டப்பிரிவு 213. ஓகே, குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை என கூறும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை? ஆர்டிகல் நம்பர் 361 உட்பிரிவு 1. 361 உட்பிரிவு 1. ஓகேங்களா? ஓகே, நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவி எது? நாட்டின் 2வது உயர்ந்த பதவி. துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? யாரு? துணை குடியரசுத் தலைவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இவரை பத்தி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அதுல எது சரி தவறுங்கிறது சொல்லுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ எது சரி தவறுன்னு சொல்லணும். இங்க பாருங்க, 64வது சட்டப்பிரிவின் படி மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் தனித்தனி கலர்ல வைக்கிறேன், பார்த்துக்கங்க. அறுபத்தி 4வது சட்டப்பிரிவின்படி ஓகே,
துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறார். இவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் மற்றும் இவர் நாடாளுமன்ற இரு அவைகளினுடைய உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை அவரின் பணிகளை மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் செய்வார். ஸோ எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான். அது இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து பார்த்தோன்னா 35 வயசு வந்து நிரம்பி இருக்கணும். மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறக்கூடிய பதவியில் அவர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா? 60 ஆர்டிகல் நம்பர் 63 வரும்ல? ஓகே, ஆர்டிகல் நம்பர் 63. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தான். ஆர்டிகல் நம்பர் 63 கன்ஃபார்மா? ஆர்டிகல் நம்பர் 63 கன்ஃபார்மா? ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க, எல்லாம் புக்கில் வெரிஃபை பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டவுட்டாக இருந்தால் புக்கை வெரிஃபை பண்ணிட்டுங்கப்பா. ஓகே, எந்த சட்டப்பிரிவின் படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் பெயராலே மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆர்டிகல் நம்பர் 66 உட்பிரிவு 1. ஆர்டிகல் நம்பர் 66 உட்பிரிவு 1. ஓகே, அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா சட்ட திருத்தம் பண்ணுறாங்கல்ல, அது எந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்க? சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். பகுதி 20. பகுதி 20. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அதில் எது சரி தவறுன்னு சொல்லுங்கள். இந்த சட்ட திருத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்க, நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். ஓகே, நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தில் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. கரெக்டு. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல், சிறுமாறுதல் ஆகியவற்றை குறிக்கிறது. கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான், சட்ட திருத்தம் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ரெண்டாயிரம். ஓகேங்களா? எப்போ? 2000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறு அரசியலமைப்புன்ட்டு எதை சொல்லுவாங்க? சிறு அரசியலமைப்பு எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் தான் சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எம் பூஞ்சி அவருடைய தலைமையில் அரசினுடைய பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து
புதிய நோக்கத்தோடு ஆராய எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆணையம்? ஒரு ஆணையம் வந்து அமைச்சாங்க. எப்போ? 2007. 2007 ஏப்ரல் மாதம் 2007. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32. ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போ நான் ஒரு சில இது போடுவேன், நீங்கள் என்ன ஆர்டிகல்ன்ட்டு போட போகிறீங்க, நம்பர் போட்டு போடுங்க. ஓகேங்களா? நம்பர் போட்டு போடுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நம்பர் போட்டு என்ன ஆர்டிகல் மென்ஷன் பண்ணும். இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். மதம், சாதி, இனம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல். தீண்டாமையை ஒழித்தல். ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் நம்பர் 14. மதம், இனம், சாதி, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள். ஆர்டிகல் நம்பர் 18. அடுத்து மதம், இனம், சாதி. ஆர்டிகல் நம்பர் 15. தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிகல் நம்பர் 17. ஓகேங்களா? இது எல்லாமே சமத்துவ உரிமைக்குள்ள வரும். ஆர்டிகல் நம்பர் 14 to 18 சொல்லக்கூடிய சமத்துவ உரிமைக்குள்ள வரும். ஓகே, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இவருடைய பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவருடைய பணிகளை யார் செய்வார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்கப்பட வேண்டும்? 14 நாட்கள். எத்தனை நாட்கள்? 14 நாட்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 ஸ்டேட்மெண்ட். அதில் எது சரி தவறுன்னு சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை கவனிப்பார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவர் பணிகளை மேற்கொள்வார். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்? ஆர்டிகல் நம்பர் 100. ஸோ துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? வாக்களிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு தான் கேஸ்டிங் ஓட்டும்பாங்க. என்னது? கேஸ்டிங் ஓட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் இது. ஆர்டிகல் நம்பர் 74 உட்பிரிவு 1. ஆர்டிகல் நம்பர் 74 உட்பிரிவு 1. ஓகே, பிரதம அமைச்சருடைய கடமைகள். பிரதம அமைச்சருடைய கடமைகள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் நம்பர் 78. ஆர்டிகல் நம்பர் 78. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆளுநர் தான். ஓகேங்களா? யாரு? ஆளுநர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். இது எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் நம்பர் 356. ஆர்டிகல் நம்பர் 356. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் சரி தவறு சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. ஆளுநருடைய பதவி காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது. இவருக்கு எதிராக உரிமையல் வழக்குகளை தொடர முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆளுநருடைய பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தவோ அல்லது கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். அதே மாதிரி ஆளுநருடைய சிறப்புரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 361 உட்பிரிவு 1 கொடுத்துருப்பாங்க. ஆளுநருடைய சிறப்புரிமைகள் ஆர்டிகல் நம்பர் 361 உட்பிரிவு 1 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசாங்கத்தினுடைய தலைவர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில அரசாங்கத்தினுடைய தலைவர் யாரு? முதலமைச்சர். ஓகேங்களா? அதே மாதிரி பெயரளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் நிர்வாகியா இருப்பாரு. உண்மையான நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா யாரு? முதலமைச்சர் தான். ஓகேங்களா? அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளுடைய நிதிநிலையை ஆய்வு செய்ய ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார்? நிதி ஆணையம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஓகேங்களா? எத்தனை? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நிதிக்குழு வந்து ஆளுநர் அமைக்கிறார். ஓகேங்களா? ஓகே, இந்திய சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது யாரு? இந்திய சுதந்திரம் அடையும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் ஆன்சர்? ஓமந்தூர் ராமசாமி. ஓமந்தூர் பி ராமசாமி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ 2 ஸ்டேட்மெண்ட், இதில் எது சரி தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். இது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். முதலமைச்சர் பத்தினது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் ஆர்டிகல். ஆர்டிகல் நம்பர் 164 உட்பிரிவு 1. அடுத்தது, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும்? 15%. எத்தனை? 15%. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 164 உட்பிரிவு 1. ஓகேங்களா? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 164 உட்பிரிவு 1A. ஓகே, முதலமைச்சரை தலைவராக கொண்டு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 163 உட்பிரிவு 1. 163 உட்பிரிவு 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எத்தனை வரை இருக்கலாம்? ஸோ 234 மொத்தம். ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் 234. அதில் 15% விழுக்காடுங்கும் போது மொத்தம் 36 பேர் வரைக்கும் இருக்கலாம். 36. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்க வேண்டும்? மூணுல ஒரு பங்கு. எவ்வளவு? 1/3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ நான் ஒரு இது போடுவேன். அதில் எவ்வளவு பங்குங்கிறது நீங்கள் போடணும். சட்ட மேலவைக்கான தேர்தலில் எவ்வளவு பங்கு இந்த அமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் எவ்வளவு பங்கு எடுப்பாங்க? சட்ட மேலவைக்கு அடுத்து பாருங்க, பட்டதாரி ஆசிரியர்கள். அடுத்து கலை, இலக்கியம், அறிவியல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் 1/3, 3ல் ஒரு பங்கு. பன்னெண்டுல ஒரு பங்கு, 6ல் ஒரு பங்கு. ஓகேங்களா? ஸோ 3ல் ஒரு பங்கு உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 6ல் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா
கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம். இதுல ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, நேரடியா தேர்ந்தெடுப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்ட மேலவையினுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அந்த மாநில சட்டம் பண்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் குறைஞ்சபட்சம் எண்ணிக்கை 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆர்டிகல் நம்பர் 171 உட்பிரிவு 1. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சட்ட மேலவையினுடைய மறுபெயர் என்ன? விதான் பரிஷத். விதான் பரிஷத். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கியது. இந்த சட்ட மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. ஆப்ஷன் பி 1986 நவம்பர் 1ஆம் தேதி தான் என்ன பண்ணாங்க, இந்த சட்ட மேலவை வந்து நீக்கினாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சட்ட மேலவை நீக்கம் உருவாக்கம் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் எது? சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் நம்பர் 169. 169. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிகல் நம்பர் 169 படி மொத்த உறுப்பினர்களில் எவ்வளவு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்தால் சட்ட மேலவை உருவாக்கவோ நீக்கவோ முடியும்? மூன்றில் இரண்டு பங்கு. மூன்றில் இரண்டு பங்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பண மசோதாவை எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும்? பண மசோதாவை தேசில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மேலவையா, கீழவையா, சட்டசபையா? ஸோ கீழவை. கீழவைனால என்னது, நமக்கு மக்களவை தான் வரும். பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி தவறு சொல்லுங்க. மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்கள். இருப்பினும் உச்சநீதிமன்றங்களுடைய வழிகாட்டுதல்கள் மற்றும் மேற்பார்வையின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். அதே மாதிரி உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆளுநரால் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ லாஸ்ட் ஒன் தப்பு. ஆளுநர் தீர்மானிக்க மாட்டாரு, குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிப்பாரு உயர்நீதிமன்ற எண்ணிக்கை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு மற்றும் எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு மற்றும் எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளது? ஆயிரத்தி 1956 7வது சட்ட திருத்தம். 1956 7வது சட்ட திருத்தம். ஓகேங்களா?
அது எக்ஸாம்பிள்ல நிறைய இருக்கு. ஓகேங்களா? கவுகாதியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு, எது அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுவான நீதிமன்றம் தான். அதே மாதிரி டெல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுவான, டெல்லிங்கிறது ஒரு மாநிலமே கிடையாது, ஸ்டேட்டே கிடையாது. ஆனா அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சொந்தமா வந்து என்ன இருக்கு, ஒரு ஹைகோர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் எது இவங்களுக்கெல்லாம்? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகர் தான். ஓகே, என்னது சண்டிகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி நியமனம் செய்ய அனுமதி அளிக்கும் அதிகாரம் எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் நம்பர் 216. ஆர்டிகல் நம்பர் 216. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த 216 படி தான் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் நீதிபதிகளை வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நியமனம் செய்யறாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் ஆர்டிகல்? ஆர்டிகல் நம்பர் 226. ஆர்டிகல் நம்பர் 226. இதோட அடிப்படையில் தான் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லாம மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நீதி புனராய்வு அதிகாரம் இருக்குல்ல, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? 42வது சட்ட திருத்தம் 1976. அப்ப நீதி புனராய்வு அதிகாரம், ஹைகோர்ட்டினுடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரம் எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் நம்பர் 226, 227. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முடிய போதுப்பா, முடிச்சிடலாம். மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து உயர்நீதிமன்றம் யாருடன் கலந்தாலோசிக்கிறது? ஆளுநர். யாருக்கிட்ட? ஆளுநர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? இந்திய நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? ஆர்டிகல் நம்பர் 79 to 122. 79 to 122. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின் பா. லாஸ்ட் கொஸ்டின். ரிமைனிங் இருக்கிறது நம்ம அடுத்த ஒரு லைவ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப டெப்தா பார்த்தோம். மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? வாய்ஸ் வரலையா?
சரி, ஓகே, இது முடிங்க, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு லைவ்ல நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர்? 3ல் ஒரு பங்கு. 3ல் ஒரு பங்கு. ஓகேங்களா? 3ல் ஒரு பங்கு. ஓகே, ரிமைனிங் வந்து நம்ம இன்னொரு லைவ்ல வரலாம். ஓகேங்களா? வாய்ஸ் எக்கோ அடிக்குதா? ஓகே, ரிமைனிங் வந்து நம்ம இன்னொரு லைவ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த லைவ் எப்பங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைவ் எப்பங்கிறது நான் 1 hour பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபகட